ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனல் நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஐயப்பன் கோயிலில் தான் இருக்கோம். ஐயப்பன் கோயில் வந்து நம்ம மொத்தம் ஆல்ரெடி நம்ம மரங்கள் நட்டு வளர்த்துருக்கோம்ல, தங்கமலை முருகன் கோயில். அந்த மலையோட எண்டிங்கு, அடுத்த மலையோட ஸ்டார்டிங்கு. இடையில வந்து பைபாஸ் போட்டிருக்காங்க. திண்டுக்கல், தேனி டு திண்டுக்கல் பைபாஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது. நம்ம முருகன் கோயிலில் மரம் நட்ட மாதிரி இங்கேயும் மரங்கள் வரிசையாக நட்டு வளர்த்துட்ருக்கோம். இந்த மரம் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மருத மரம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பல தலைமுறைகள் தாண்டி வளரக்கூடிய மரம். நம்ம தேனியில் மாவூற்று வேலப்பர் கோயிலாக இருக்கட்டும், நம்ம பெரியகுளத்தில் இருக்க சுப்பிரமணிய சாமி கோயிலாக இருக்கட்டும், அந்த ஆற்றங்கரை ஓரங்கள் நல்லா செழுமையாக வளரக்கூடிய மரம் தான் இந்த மரம். இந்த மரம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேர்வு பண்ணி வளர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மரம் எதுக்கு காட்டுறேன்னு பார்த்துக்கிட்டேன், தேனியிலேருந்து ஒரு நண்பர், அவர் பேர் வந்து பால்ராஜ். அவர் வந்து நம்மகிட்ட இந்த மருத மரம் கேட்டிருந்தார். கருப்பசாமி கோயில் கண்டமனூரில் இருக்க அவர் கோயில் கருப்பசாமி கோயில் நடனம், எனக்கு இந்த மரம் வேணும்னு சொல்லி இந்த மரம் மருத மரம் கேட்டிருந்தார். அதே மாதிரி இந்த மரம் அவர் நட்டு ஒரு 30 அடிக்கு மேலே போயிடுச்சு அந்த மரம். அந்த மரத்தோட ஃபோட்டோ வந்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த பால்ராஜ் நண்பருக்கு வாழ்த்துக்கள். அவர் தான் நல்லா ஒரு ஆர்வமாக கேட்டு ஒரு பெரிய லெவலில் நம்ம மரத்தை வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச மரங்கள் எங்கள் ஏரியாவில் தான் நட்டு வளர்த்துட்ருக்கோம். நம்ம மரத்தை அடுத்த ஊர் தேனிலே நட்டிருக்கோம். கண்டமனூர்ன்ற ஒரு ஊருக்கு நம்ம மூலிமா ஒரு மரத்தை கொண்டு சென்றிருக்காப்புல. அதே மாதிரி நட்டு வச்சும் நல்லா வளர்த்துட்டாரு. அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நல்லா ஒரு 30 அடிக்கு மேலே சூப்பராக வளர்ந்துருச்சு. அவர் பால்ராஜ் நம்பருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச மரங்களை பூமிக்கு நட்டுகிட்டே போயிட்டுருப்போம். கோயிலுக்கு தேவையான மரங்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டின மரங்கள், நம்ம பூமிக்கு நம்ம இயற்கைக்கு பாதுகாக்கிற மரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றா நட்டுக்கிட்டே நம்மளால் டீம் மூலியமாக எவ்வளோ மரங்கள் மேக்ஸிமம் நட முடியுமோ அவ்வளோ மரங்கள் நட்டு போயிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.